ஹிஸ்புல்லாவுடனான மோதல் இன்னும் முடியவில்லை, நெதன்யாகு உறுதி. 27 வயதான ஒரு பிள்ளையின் தாய் கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை. தைட்டி காணி அளவீடு திடீர் ரத்து, மக்கள் ஏமாற்றம், அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டு. நிதி ஒதுக்கப்பட்டும் புனரமைக்கப்படாத யாழ் வீதி, மக்கள் விசனம். குறிஞ்சாக்கேணி பாலப்பணிகளை துரிதப்படுத்துமாறு பிரதி அமைச்சர் பணிப்பு. குட்டி இங்கிலாந்து நோக்கி படையெடுக்கும் மக்கள், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கந்தலாயில் சிறுபோக நெற்செய்கை துவக்கம், 22,000 ஏக்கரில் விவசாயிகள் உற்சாகம். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு. இஸ்ரேல் லெபனான் இடையிலான பதற்றம் தொடர்பாக புதிய பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. டொனால்ட் ட்ரம்ப் நேற்று வெளியிட்ட அறிவிப்பில் இரு நாடுகளுக்கும் இடையே 10 நாள் தற்காலிக போர் நிறுத்தம் அமுலுக்கு வந்ததாக தெரிவித்திருந்தார். இது குறித்து பதிலளித்துள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, எனது நண்பர் ட்ரம்பின் வேண்டுகோளின் பேரில் லெபனானில் தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் இணங்கியுள்ளது. ஆனால் ஹிஸ்புல்லா அமைப்புக்கு எதிரான நடவடிக்கைகள் இன்னும் நிறைவடையவில்லை என தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில், ஹிஸ்புல்லாவின் ஏவுகணை மற்றும் ராக்கெட் கையிருப்புகளில் சுமார் 90% இஸ்ரேல் அளித்துவிட்டதாகவும், இருப்பினும் அந்த அமைப்பை முழுமையாக செயலிழக்கச் செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார். இந்த அறிக்கை வெளியாகும் முன்பாக டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக ஊடக பதிவில் இனி போதும் என்று தெரிவித்து லெபனான் மீது மேலதிக தாக்குதல்களை மேற்கொள்ள இஸ்ரேலுக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் நெதன்யாகுவின் இந்த கருத்து போர் நிறுத்தம் நிலைநிறுத்தப்படுமா என்ற கேள்வியை மீண்டும் எழுப்பியுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றம் தொடர்ந்து அவதானிக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளியோயா பகுதியில் 27 வயதான ஒரு குழந்தையின் தாய் கள்ள உறவு தொடர்பான தகராறு காரணமாக கணவனால் கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெளிநாட்டிலிருந்து திரும்பியிருந்த இவர் சில நாட்களாக தாயின் வீட்டில் தங்கியிருந்த நிலையில் மனைவியை அழைத்துச் செல்ல வந்த கணவனுக்கும் அவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அப்பகுதியில் இருந்த இளைஞருடன் தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்ட கோபமே இந்த கொலையாக மாறியுள்ளதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். அதிகாலை மனைவி தூங்கிக் கொண்டிருந்த போது தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய கணவரும் குற்றச்சாட்டுக்குரிய மற்றொரு நபரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக வட்டவளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரை பகுதியில் மக்களின் காணிகளை மீள வழங்கும் நோக்கில் நேற்று நடைபெறவிருந்த காணி அளவீட்டு நடவடிக்கைகள் திடீரென ரத்து செய்யப்பட்டதால் மக்கள் மத்தியில் கடும் ஏமாற்றம் ஏற்பட்டுள்ளது. அமைச்சரவை தீர்மானத்தின் அடிப்படையில் நில அளவை திணைக்களம் மூலம் நேற்று அளவீடு நடைபெறும் என உரிமையாளர்கள் அழைக்கப்பட்டிருந்த நிலையில் அதிகாரிகள் மேலும் 2 வாரங்கள் அவகாசம் தேவைப்படுவதாக அறிவித்தனர். இதனால் அதிருப்தியடைந்த மக்கள் அரசாங்க அதிபருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் விகாரை தரப்பிலிருந்து போலீசில் செய்யப்பட்ட முறைப்பாடே இந்த தாமதத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டினர். அரசாங்க அதிகாரத்தை மீறி சில தரப்புகள் செயல்படுகின்றன என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டுள்ளது. உயர் பாதுகாப்பு பகுதியாக இருந்த இந்த இடம் 2010 முதல் படிப்படியாக விடுவிக்கப்பட்ட நிலையில் 2021ஆம் ஆண்டு விகாரை கட்டப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நிதி ஒதுக்கப்பட்ட யாழ் வடமாராட்சி கிழக்கு கேவில் பிரதான வீதி 4 மாதங்களுக்கு பின்பும் புனரமைக்கப்படாமல் காணப்படுவதால் மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, 4 மாதங்களுக்கு முன்பு அரச நிதியில் கேவில் பிரதான வீதி புனரமைப்பு செய்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் தலைமையில் அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டது. உடனடியாக வேலைகள் ஆரம்பிக்கப்படும் என தெரிவித்திருந்த போதும் 4 மாதங்களை கடந்தும் வேலைகள் ஆரம்பிக்கப்படவில்லை. ஒப்பந்த காலம் முடிவடையும் நிலையில் மழைக்காலம் ஆரம்பிக்க உள்ளதால் இந்த வருடமும் இந்த வீதி புனரமைக்கப்படாது என்று மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். கேவில் பிரதான வீதி நீண்ட காலமாக புனரமைக்கப்படாமல் காணப்படுவதால் இந்த வீதியால் பயணிப்பது சிரமமாக காணப்படுவதாகவும், பாடசாலை மாணவர்கள் மற்றும் வைத்தியசாலைக்கு செல்லும் நோயாளிகள் ஏனைய தேவை நிமித்தம் நாளாந்தம் பயணிப்பவர்களும் பெரும் சிரமத்தை எதிர்கொள்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே உடனடியாக ஒதுக்கப்பட்ட நிதியில் குறித்த வீதியை புனரமைப்பு செய்து தருமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிண்ணியா குறிஞ்சாங்கேணி பாலத்தின் நிர்மாண பணிகளை மிக துரிதமாக முன்னெடுக்குமாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஏமச்சந்திரா அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார்.
குறித்த பகுதிக்கு நேற்றைய தினம் திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்ட பிரதி அமைச்சர் பாலத்தின் தற்போதைய நிலைமைகளை கண்டறிந்ததுடன் பணிகளில் நிலவும் இழுபறிகளை நீக்கி கட்டுமானத்தை விரைவுபடுத்துமாறு வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் உயர் அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார். சவுதி அபிவிருத்தி நிதியத்தின் கீழ் சுமார் 1200 மில்லியன் ரூபாய் செலவில் இந்த பாலம் அமைக்கப்பட உள்ளது. இதற்கான உத்தியோகபூர்வ ஒப்பந்தத்தில் சவுதி அரேபியா அரசாங்கம் ஏற்கனவே கையெழுத்திட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இத்திட்டத்திற்கு முதலிடம் வழங்கியது. நேற்றைய விஜயத்தின் போது மக்கள் எதிர்நோக்கும் போக்குவரத்து சிரமங்கள் குறித்து கேட்டறிந்த பிரதி அமைச்சர் இந்த ஆட்சி காலத்திற்குள் பாலத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதே இலக்கு என குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2021 நவம்பர் 23ஆம் தேதி குறிஞ்சாங்கேணி ஆற்றில் ஏற்பட்ட படகு விபத்தில் 8 பாடசாலை மாணவர்கள் உட்பட பலர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. பண்டிகை காலத்தை முன்னிட்டு பெரும் எண்ணிக்கையிலான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கையின் குட்டி இங்கிலாந்து என வர்ணிக்கப்படும் நுவரெலியா நோக்கி படையெடுத்த வண்ணம் உள்ளனர். இதனால் டெவோன் மற்றும் சென்கிளேர் காட்சி கூடங்களில் வாகனங்கள் நிறைந்து காணப்படுவதுடன் சுற்றுலா பயணிகளும் நீர்வீழ்ச்சிகளின் அழகினை ரசித்து வருகின்றனர். நுவரெலியா நோக்கி சுற்றுலா வரும் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து உள்ளமையினாலும் அவர்களின் பாதுகாப்பு கருதியும் நீர்வீழ்ச்சிக்கு அருகில் செல்லும் ஒற்றையடி பாதை பாதுகாப்பு பிரிவினரால் மூடப்பட்டுள்ளது. அதன்படி நீர்வீழ்ச்சிக்கு அருகில் சென்று பார்வையிடுவது மற்றும் நீர்நிலைகளில் நீராடுவது போன்ற விடயங்களை தவிர்ப்பதன் மூலம் ஆபத்துக்களை தவிர்த்துக் கொள்ளலாம் என பாதுகாப்பு பிரிவினர் சுட்டிக்காட்டுகின்றனர். இதே நேரம் நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள அதிகமான வீதிகள் வளைவுகள் நிறைந்து காணப்படுவதனாலும் மாலை வேளையில் மழை பெய்வதனாலும் அடிக்கடி பனிமூட்டம் ஏற்படுவதனாலும் இந்த வீதிகளை பயன்படுத்தும் சாரதிகள் தமக்கே உரிய பக்கத்தில் மிகவும் அவதானமாக வாகனங்களை செலுத்துவதன் மூலம் வாகன விபத்துக்களை தவிர்த்துக் கொள்ளலாம் என எச்சரிக்கை இதேவேளை சுற்றுலா பிரயாணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகின்றமையினால் நடைபாதை வர்த்தகமும் அதிகரித்துள்ளதாக நடைபாதை வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். திருகோணமலை மாவட்டத்தின் கந்தலாய் பகுதியில் இவ்வாண்டிற்கான சிறுபோக நெற்செய்கை பணிகள் அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கந்தலாய் நீர்ப்பாசன பொறியியலாளர் அலுவலகத்தின் கீழ் உள்ள சுமார் 22,000 ஏக்கர் நிலப்பரப்பில் நெற்செய்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கான முதல் கட்டமாக கந்தலாய் குளத்திலிருந்து விவசாயத்திற்கான நீர் திறக்கப்பட்டுள்ளதால் விவசாய நடவடிக்கைகள் வேகமடைந்துள்ளன. செட்டிக்காடு, பரட்டைக்காடு, வட்டுக்கச்சி, வான் எல, ரஜ எல உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் தற்போது மும்முரமாக பயிரிடும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். வழக்கம் போல உற்சாகத்துடன் பணியாற்றும் விவசாயிகள் இம்முறை சிறுபோக விளைச்சல் அதிகரிக்கும் என நம்பிக்கையுடன் செயல்பட்டு வருகின்றனர். நீர்ப்பாசன வசதிகள் சிறப்பாக கிடைத்துள்ளதால் இந்த ஆண்டின் விளைச்சல் முன்னாண்டுகளை விட மேம்படும் என அதிகாரிகளும் எதிர்பார்த்திருக்கின்றனர். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு.